கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் த மெசேஜ் 211வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தியளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை கூர்ந்து கவனியுங்கள். இந்த செய்தியுடைய தலைப்பு விவாகமும் விவாகரத்தும், மேரேஜ் அண்ட் டைவர்ஸ் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் துணையோடு இந்த வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம். ஆகவே முழுமையாக இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். கர்த்தர் முழு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். ஆகவே தயவு செய்து முடியும் வரை இந்த செய்தியை கேளுங்கள். நமக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். நாம் செய்திக்கு கடந்து செல்வோம். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், விவாகமும் விவாகரத்தும் என்ற செய்தியை தான் நாம் பார்க்க போகிறோம். சுருக்கமாய் நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இதுல மிக ஆழமான கருத்துகள், மிக ஆழமான வெளிப்பாடுகள் இருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் நான் உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், பரிசுத்தாவின் துணையோடு. சரி, நாம் செய்தி கடந்து செல்வோம். நீங்கள் மத்தேயு எழுதின புத்தகத்திலே 19ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 1 to 8 வரைக்கும் பரிசுத்த வேதாகமத்தை பிரித்து நீங்கள் பாருங்கள். நான் வாசிக்கின்றேன். நான் 3 நான் வாசிக்கின்றேன். ஓகே. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். பாருங்க, அன்றைய காலத்துல இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது இந்த ஆசாரியர்கள் பரிசேயர்கள் இயேசுவை சோதிக்கும்படியாக ஒரு கேள்வி கேட்கிறார்கள். தன்னுடைய மனைவியை ஏதாவது எந்த விதமான ஒரு காரணத்தினால தன்னுடைய மனைவியை விவாகம் டைவர்ஸ் செய்து விடலாமா, எந்த விதத்தில் தள்ளி விடலாமா என்று அங்கு உள்ள பரிசேயர்கள், அங்கு உள்ள ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை இந்த கேள்வியை சோதிக்கும்படியாய் கேட்கிறார்கள். எதற்காக இந்த ஆசாரியர்கள் அப்படி கேட்டாங்க சொன்னீங்கன்னாக்கா, பரிசேயர்கள் இயேசுநாதரை பார்த்து கேட்டாங்க அப்படி கொஸ்டின் கேட்டீங்கன்னாக்கா, அங்க தீர்க்கதரிசி மோசே இவர்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் கொடுத்திருக்கிறாரு. அதனால இந்த தேவனுடைய குமாரன் சொல்லக்கூடிய இவரை, இந்த மனுஷனை நம்ம இந்த ஒரு சோதிக்கும்படியாக நம்ம கேட்கலாம், இவர் வாயிலிருந்து என்ன வருகிறது என்பதற்காக அங்குள்ள ஆசாரியர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். எந்த ஒரு காரணத்திலாவது தன்னுடைய மனைவியை தள்ளிவிடலாமா என்று அவங்க கேட்கிறாங்க. அதற்கு இயேசுநாதர் எப்படி மிக அற்புதமான அழகான ஒரு பதிலை பேசுகிறார் என்பதை குறித்து நீங்கள் பாருங்கள். 4ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர். இப்ப எங்க நம்ம கொண்டு போறார் ஆண்டவர்? ஆதியில கொண்டு போறார். ஆதியில எங்க? ஏதேன் தோட்டத்துக்கு இந்த ஆசாரியர்களை, இந்த பரிசேயர்களை இந்த இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இவர் பேசின அந்த ஊழியத்திலே, அப்பொழுது ஏதேன் தோட்டத்தை குறித்து இப்போ அவங்க கிட்ட பேசுறாரு. இப்பவும் அதே ஏதேன் தோட்டத்தை குறித்து தான் பரிசுத்தாவி துணையோடு அநேக வீடியோக்களிலே பேசியிருக்கிறேன். இப்பொழுதும் நான் பேச போகிறேன். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து ஆதியிலே என்பதை குறித்து பேசுகிறார். ஏதேன் தோட்டத்தை குறித்து பேசுகிறார். பாருங்க, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இயேசு கிறிஸ்து அவர் சொன்னதையும், எவர் சொன்னதையும் தேவனாகிய கர்த்தர் உரைத்தாரே, அந்த வாக்கியங்களை குறித்து இயேசு கிறிஸ்து
அந்த ஆசாரியர்களையும் பரிசேயர்களையும் பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் வாசிக்கவில்லையா? உங்களிடத்துல ஏற்கனவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அதை வாசிக்கவில்லையா? ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கவில்லையா? அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமா இருக்கிறார்களே என்பதை நீங்கள் குறித்து நீங்கள் வாசிக்கவில்லையா என்று இயேசு பிரபு கேட்கிறார். இன்றைக்கு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலும் கூட பரிசேயர்கள் இருக்கிறார்கள், அதே பரிசேயர்கள் இருக்கிறார்கள், அதே சதுசேயர்கள் இருக்கிறார்கள். அன்றைய நாட்கள் இருந்த அதே ஆசாரியர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அந்த ஆசாரியர்கள் இன்றைக்கும் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் அன்றைக்கு மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் இருந்தது. இன்றைக்கு மோசே கொடுத்த நியாயப்பிரமாணமும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வாக்கியங்களும் பரிசுத்த வேதாகமும் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நமது கரத்தில் இருக்கிறது. ஆனா இன்றைய காலத்து ஆசாரியர்களும் கூட பரிசேயர்களும் கூட இந்த வேதத்தை சரியாக ஆழமாக திட்டமாக வாசிப்பது கிடையாது. இதாங்க உண்மை. நிஜத்தை கூற நிறைய பேர் பைபிளையே வாசிக்கிறது இல்லை. பைபிள் வாசிக்காம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோயிலுக்கு போறது, அவங்க என்ன சொல்றாங்க அது கேட்டுட்டு வருது. இவ்வளவுதான் நடக்குது. இன்றைய நடைமுறையிலும் அதுதான் நடக்குது. இன்றைக்கு சரியா போதகர்களும் சரியா வாசிக்கிறது இல்ல, விசுவாசிகளும் சரியா வாசிக்கிறது இல்ல. அதனால்தான் ஆண்டவர் அவங்களை பார்த்து கேட்டாரு, நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை, யாரு? ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் தேவன் இணைக்கிறார். இந்த செய்தி நன்கடக்கா தலைப்பு விவாகமும் விவாகரத்தும். ஒரு மனிதன் விவாகம் பண்ணலாமா? திருமணம் பண்ணலாமா? அப்படி திருமணம் பண்ண அவன் விவாகரத்து செய்யலாமா? தள்ளிவிடலாமா என்றுதான் இந்த செய்தியுடைய தலைப்பு, இதனுடைய பொருள் அடக்கம். இது நல்லா கவனிக்கணும். ஆக இயேசு சொல்றாரு, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அப்ப என்ன அர்த்தம்? மனுஷன் இந்த திருமணத்தை, தேவன் இணைக்கிற இந்த காரியத்தை மனுஷன் பிரித்து விடுவான் என்பது இயேசு கிறிஸ்து கூறுகிறார். எந்த மனுஷன்? நல்லா கவனிக்கணும். இந்த பூமிக்குரிய நம்மளை போல என்ன போல இருக்கிற மனுஷர்கள் ஒரு தேவன் ஏற்படுத்தின அந்த திருமணத்தை பிரிக்க மாட்டான். அப்ப எந்த மனுஷன் பிரிப்பான்னு கேட்டாக்கா, சாத்தானுக்காக. சாத்தானை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஏன்னா சாத்தான் ஒரு ஆணாய் இருக்கிறான், சாத்தான் ஒரு பெண்ணாய் அவன் இல்லை. சாத்தான் ஒரு ஆணாய் இருக்கிறான். அதனால்தான் இயேசு மறைப்பொருளாய் இங்க சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, எந்த மனுஷனும் பிரிக்காமல் இருக்க கடவான் என்று ஒரு வாக்கியம் சொல்லுகிறது. மாமிசக்குரிய வாழ்க்கையில நம்மளை போல மனிதர்கள் சில காரியங்களை காட்டி பிரிக்கிறார்கள் இன்றைக்கு நிறைய பேர். ஆனா உண்மையை பார்க்க போனாக்கா, சாத்தான் சொல்லக்கூடியவன் ஒரு ஆணை தன்மை உள்ளவன், ஆணாக இருக்கிறான் சாத்தான். ஆனால் அவன் ஆவியா இருக்கிறான். அந்த சாத்தான் மனிதர்கள் மூலியமாக தேவன் இணைக்கிற அந்த காரியத்தை சாத்தான் பிரித்து விடுவான் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, எந்த மனுஷனும் தேவன் இணைத்ததை பிரிக்க கூடாது என்று அவர் கூறுகிறார். ஏன்னா நிறைய விட நான் சொல்றதான், தேவன் என்னென்ன செய்கிறாரோ நன்மையான காரியத்தை, அந்த தேவன் செய்கிற எல்லா காரியத்தையும் சாத்தானானவன் அவைகளை தாறுமாறா ஆக்குவதுதான் அவனுடைய வேலையே. சரி, அதற்கு அவர்கள் அப்படியானால், இப்ப கவனிங்க, அவங்க ஆசிரியர்கள் கேட்கிறாங்க, பரிசேயர்கள் கேட்கிறாங்க, அதற்கு அவர்கள் அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். இந்த ஒரு காரணத்துக்காக தான் அன்றைய நாட்களில் இருந்த பரிசேயர்கள் ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக, நமக்கு மோசே கொடுத்தாரே ஒரு கட்டளை, தள்ளுதற் சீட்டு இருந்தாக்கா அவளை தன்னுடைய மனைவியை தள்ளிவிடலாம் என்று மோசே தீர்க்கதரிசி, நம்முடைய தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு. இந்த மனுஷர், இயேசுவாகிய இந்த மனுஷர் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் பார்ப்போம் என்று இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறார்கள். இந்த ஒரு வார்த்தையை வைத்துதான் அநேகர் இன்றைக்கு கூட ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சு நம்மளை சோதிப்பான். தேவனுடைய வார்த்தை தான்,
ஆனா அது டம்மியா இருக்கும் அந்த வார்த்தை, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம. என்ன ஏனக்கா அவனுடைய போதகர் கற்றுக் கொடுத்த உபதேசித்த ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு உபதேசத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து சொல்லுவான். நம்ம அதுக்கு ஏத்த சரியான ஆன்சரை பதிலை வேதத்திலிருந்து எடுத்து காமிக்கும் போது நம்ம கிட்ட நிக்கவே மாட்டான், ஓடியே போடுவான். இது என்னுடைய வாழ்க்கையிலேயே உண்மையாலுமே நடந்ததை தான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு வரேன். நிறைய நடந்தது இது மாதிரி, நிக்க மாட்டான். அப்ப இந்த பரிசேயர்கள் ஆசாரியர்களா இயேசுவை சோதிக்கிறாங்க. நம்ம கிட்ட ஏற்கனவே மோசே தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு, இவர்கிட்ட நம்ம கேட்கலாம்னு சொல்லி இப்ப சோதிக்கிறாங்க. இப்ப அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதற்கு அவர் உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். அல்லேலூயா. ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதி முதலாய், இப்ப மறுபடியும் பாருங்க, மறுபடியும் ஆதிக்கு போறார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை என்று இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. உடனே இவங்கெல்லாம் அதை கேட்டுட்டு சைலண்டா போட்டாங்க. அப்ப இயேசுநாதர் எங்க கொண்டு போறான்னு கேட்டாக்கா, அந்த ஆசாரியர்களிடத்துல பரிசேயர்களிடத்துல உபதேசம் பண்ணும்போது ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. அப்ப ஆதியில ஏதேன் தோட்டத்துல ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்குது. அதனால்தான் ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. நீங்களா உங்க மனசு கடினத்தின் நிமித்தம் மோசஸ் கிட்ட தொந்தரவு பண்ணி நீங்க வற்புறுத்தி மோசஸ் உங்களுடைய இருதயத்தின் கடின நிமித்தமாக தள்ளுதல் சீட்டு இருந்தாக்கா நீங்க தள்ளி விடலாம் என்று அது மோசஸ் சொன்ன வார்த்தை. ஆனா இயேசுநாதர் என்ன சொல்றாருக்கா, டே தேவனாகிய கர்த்தர் உரைத்த வார்த்தை ஆதியை பாருடா, ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. அப்ப ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை இருந்துச்சுனாக்கா ஆதியில ஏதோ ஒரு நடந்திருக்குது. பாருங்க, அந்த ஏதேன் தோட்டத்துல தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஒன்றாக இணைத்தார், கணவன் மனைவியாக இணைத்தார். அந்த ஏதேன் தோட்டத்துல செழிப்பாக ஒற்றுமையாக சமாதானமாக அந்த ஏதேன் தோட்டத்துல இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலத்திலே இந்த ஏவாள் சொல்லக்கூடிய அந்த ஸ்திரீயானவள் தான் இவர்கள்னா இருக்கிறத 2 பேர் தான். இந்த சிறிய குடும்பத்தை, அழகான குடும்பத்தை, கர்த்தருடைய தோட்டத்திலே இந்த ஏவாள் அந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக மாற்றினாள். ஆதாம் குடும்பத்தை உடைக்கவில்லை, ஏவாளானவள் அந்த குடும்பத்தை உடைத்து போட்டாள். நன்றாக கவனிக்கணும் பிரியமானவர்களே, தேவனுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டால், ஆதாமுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டால் இந்த ஏவாள். என்ன உடன்படிக்கை? புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை நீங்கள் அப்படி புசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மரணம் ஏற்படும் என்று அந்த உபதேசத்தின் அந்த நியாயப்பிரமாணத்தை, அந்த உடன்படிக்கையை, அந்த கட்டளையை, அந்த உபதேசத்தை இந்த ஏவாள் முதல் மீறினாள், முறித்து போட்டாள். தேவனுடைய சத்தியத்தை முறித்து போட்டாள். ஏன் முறித்து போட்டால், இந்த ஏவாளானவள் பிசாசுடைய உபதேசத்தை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை முறித்து போட்டால், தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசம் கொண்டாள். பாருங்க, அது மாத்திரம் செய்யலங்க. இந்த நான் வீடியோவில் ஓப்பனாகவே பேசியிருக்கிற பல வீடியோல இப்போ இந்த உபதேசம் விவாகமும் விவாகத்தும் என்ற செய்தியில இது இயேசுநாதரே ஆதி முதலே அப்படி இருக்கவில்லை என்று காமிக்கிறார் இல்லையா? அப்ப ஆதி முதல் என்ன நடந்தது கேட்டா, இந்த ஏவாள் சொல்லக்கூடியவள் சாத்தானுடைய உபதேசத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு சாத்தானுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். 1 யோவான் 3:12 சொல்லுது போல, பொல்லாங்கினால் உண்டான காயனை போல் இருக்க வேண்டாம் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது அல்லவா? ஆகவே இந்த காயின் பொல்லாங்கினாலே உண்டானவன், சாத்தானாலே உண்டானவன். அப்ப சாத்தானாலே உண்டானவன் என்று சொன்னால், சாத்தான் ஏவாளை வஞ்சித்தான் என்று சொன்னால் அந்த ஏவாளை கற்பழித்து விட்டான். இதுதாங்க உண்மையான ஆவிக்குரிய உண்மையான சத்தியம். இதுதான் உண்மையான சத்தியம். இதை குறித்து இன்னைக்கு போதகர்கள் பேசவில்லை என்று பல வீடுகள் சொல்லியிருக்கிறேன். சரி, அது போட்டும். விசுவாசிப்பவர்கள் விசுவாசிக்க, தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தையை முழுமையாக விசுவாசிக்கிற பிள்ளைகள் இந்த உபதேசத்தை நிச்சயமாக விசுவாசிப்பார்கள். ஆகவே இந்த ஏவாள்
ஏற்கனவே சாத்தானால் கற்பழிக்கப்பட்டபடினாலே, விபச்சாரம் செய்தபடினாலே, இந்த தேவனுடைய மனிதனாகிய இந்த ஆதாம் இந்த ஏவாளை தள்ளிவிடவில்லை, டைவர்ஸ் பண்ணவில்லை, தள்ளிவிடவில்லை. ஆனாலும் கூட இருவரும் ஒரே மாமிசமா இருக்கிறபடினாலே இந்த ஆதாம் ஏவாளை ஏற்றுக்கொண்டு தேவன் இவர்களை இருவரையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு, கர்த்தருடைய தோட்டத்தை விட்டு, கர்த்தருடைய வீட்டை விட்டு இவர்களை பிரித்து இந்த உலக தோட்டத்திலே தேவன் இவர்களை அனுப்பிவிட்டார். இந்த கர்த்தருடைய தோட்டத்தை விட்டு பிரித்து இந்த உலக சாத்தானுடைய தோட்டத்துக்குள்ளாக, சாத்தானுடைய வீட்டுக்குள்ளாக கர்த்தர் இருவரையும் அனுப்பிவிட்டார். ஆனாலும் கூட இந்த ஆதாம் இந்த ஏவாள் செய்த தவறு நிமித்தம், வஞ்சகத்தினாலே இவள் விழுந்ததுபடியினாலே இந்த ஆதாம் இந்த ஏவாளை தள்ளிவிடவில்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து அதை காண்பிக்கின்றார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லையே அப்படின்னு ஒரு வார்த்தையை சிம்பிளா சொல்றாரு. ஆனா அவரோட பொருளடக்கம் ஆவிக்குரிய ரகசியம் இதுதான். இதுதான் உண்மையான ஆவிக்குரிய ரகசியம். தேவனுடைய வெளியேற பெற்ற பிள்ளைகளே, இந்த தேவனுடைய வார்த்தையை முறித்தபடினாலே, இந்த தேவனுடைய வார்த்தையை இந்த ஏவாள் அவிசுவாசம் கொண்டு தேவனுடைய வார்த்தையை முறித்தபடினாலே, இன்றைய காலத்தில் இருக்கிற முறை தவறின பல சபைகள் எழும்பி அந்த சபையிலே அநேக மூப்பர்களை உண்டாக்கி, அந்த மூப்பர்கள், அந்த விசுவாசிகள் தேவனுடைய சத்தியத்துக்கு மாறாக இந்த கருத்து இது அல்ல, இந்த உபதேசத்துக்கு வெளிப்பாடு இது அல்ல, இந்த உபதேசத்துக்கு மறைப்பொருள் இது அல்ல அப்படின்னு அவர்களுடைய சொந்த வியாக்கியானத்தை கொடுத்து தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வெளிப்பாடுகளை, தேவனுடைய ரகசியங்களை முறித்து போடுகின்றனர். அந்த ஏவாளை போல இவர்கள் முறை தவறி வந்த அந்த சபைகள் தேவனுடைய சத்தியத்துக்கு மிக தூரமாய் சென்று விட்டார்கள். ஹல்லேலூயா. மிகவும் சில மனிதர்கள் அவர்கள் என்ன பண்றாங்கடா, தேவனுடைய வார்த்தைக்கு மிக தூரமாய் போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. சில மனிதர்களை பார்க்கும் பொழுது இன்றைய காலத்தில் எப்படி இந்த ஏவாள் தேவனுடைய சத்தியத்தை முறித்து போட்டாலும் ஏதேன் தோட்டத்திலே, இன்றைய காலத்து சபையிலும் இருக்கிற அநேக போதகர்கள், சபைகள் தேவனுடைய வெளிப்பாடுகளை, தேவனுடைய ரகசியங்களை முறித்து போட்டு தேவனுக்கு அப்பால ரொம்ப தூரமாய் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுநாதர் ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லையே என்று சொல்ல காரணம், ஆதி முதலாக அந்த ஆதாமும் ஏவாளும் அவர்கள் இருவராக ஒன்றாக சமமாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பிரியமானவர்களே. ஆனால் ஆதாம் அந்த ஏவாளை தள்ளிவிடவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளணும். இன்றைய இயற்கையான இந்த உலகத்திலே இந்த ஏவாளை நன்றாக கவனித்து பாருங்கள். இந்த ஏவாளும் ஆதாமும் மிக சமமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒருவருக்கு ஒருவர், நீ ஆதாம் வந்து ஏவாள்கிட்ட, நான் உனக்கு மேல பெரியவன், நான் தான் முதல் தேவன் என்னை உருவாக்குனார், சிருஷ்டித்தாரு, அது உனக்கு மேல நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு இல்லை. இந்த ஏவாள் இருந்து நான் இல்லைன்னா நீ இல்லை எனக்கு மேல எனக்கு கீழே தான் நீ, அப்படிலாம் இல்லை. ரெண்டு பேருமே சமமாக இருந்தார்கள். ஆனால் இந்த ஏவாளானவள் இந்த குடும்பத்தை, இவர்களுடைய குடும்பத்தை இந்த ஏவாளானவள் முறித்து போட்டபடினாலே தேவன் இந்த ஆதாம் ஏவாள் இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு கேட்டா, இனி இந்த ஆதாம் உன்னை ஆண்டு கொள்வான் என்று ஒரு வார்த்தை அங்கு பேசுகிறார். நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்க போனால் தேவன் சொல்லுவாரு, அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பாருங்க, அதுக்கு முன்னால இந்த ஆதாம் ஏவாளை ஆண்டு கொள்ளவில்லை. இந்த ஏவாள் தேவனுடைய சத்தியத்தை முறித்து போட்டு பாவத்துக்குள் சென்றபடினாலே இப்போ தேவன் ஒரு சாபத்தை ஏவாளுக்கு கொடுக்கிறாரு. என்னன்னு கேட்டாக்கா, இனி அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அருமையான விலையேறப்பட்ட ஊழியக்காரர்களே, விலையேறப்பட்ட விசுவாசிகளே, ஆதாம் முதலாக ஏவாளை ஆண்டு கொள்ளவில்லை. ஆக இன்றைய காலத்திலே எல்லா மனுஷனும் ஏவாளாகிய ஸ்திரீகளை ஆண்டு கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தை ஏற்கனவே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தேவன் அளித்த அந்த வார்த்தை, சாத்தான் அதை
உல்டாவாய் மாற்றி விட்டான். எப்படின்னு கேட்டாக்கா, தேவன் சொன்னாரு அவளை நீ ஆண்டு கொள்வாய் என்று சொன்னாரு. ஆனா இன்றைய காலத்திலே ஸ்திரீகள் தான் ஆண்களை ஆண்டு கொண்டு வருகிறார்கள். ஸ்திரீகள் இன்றைக்கு ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டு வருகிறார். ஸ்திரீகள் தெருக்களிலே பரிசுத்த வேதாகமத்தை வைத்துக் கொண்டு உபதேசம் செய்து கொண்டு வருகிறார். ஸ்திரீகள் சபையிலே ஆண்களை ஆண்டு கொண்டு உபதேசம் செய்து கொண்டு வருகிறார்கள். நன்றாக கவனித்து பாருங்கள். ஆண்களே, புருஷர்களே, கர்த்தர் சொல்றாரு, புருஷர்களே ஸ்திரீகளை நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள் என்று சொன்னாக்கா என்னது? நீதான் உபதேசிக்கணும், நீதான் அவளை ஆண்டு கொள்ளணும், நீ உனக்கு கீழதாவ என்று தேவன் கொடுத்த கட்டளை அது. ஆனால் இன்றைக்கு ஒரு ஸ்திரீயானவள் சபையிலே பலிப்படுத்தலை நின்று ஆண்களை ஆண்டு கொண்டு சத்தியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். வெளியேறப்பெற்ற அருமையான நண்பர்களே, வெளியேறப்பெற்ற கிறிஸ்தவர்களே, வெளியேறப்பெற்ற பாஸ்டர்களே, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? உங்களுக்கெல்லாம் புத்தியே கிடையாதா? உங்க மூளை எங்க போச்சு? உங்க சிந்தனை எங்க போச்சு? கண்ணு உங்களெல்லாம் குருடா இருக்கிறீங்களா? நீங்க செவுட்டு விரியனா இருக்கிறீங்களா? உங்களுக்கு புத்தியே இல்லையா? இல்ல நான் நரகத்துக்கு தான் போவேன், நீ எப்படிதான் உபதேசம் பண்றான், நான் விசுவாசிக்க மாட்டேன், என் பொண்டாட்டி பலிப்படுத்துறாரு பிரசங்கம் பண்ணுவா, பெண்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு, கர்த்தர் சொன்னாரு அப்படின்னு சொல்றீங்களே, சாத்தானின் பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்திங்கயா, சத்தியத்தை பாருயா. தேவன் ஆதி முதலாய் கொடுத்த சத்தியத்தை பாருங்கள். அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்னு சொன்னாரு. அந்த சத்தியம் எங்கேயா போச்சு? இன்னைக்கு ஒவ்வொரு பொண்டாட்டியும் புருஷனை ஆண்டு கொண்டிருக்கிறான். இன்னைக்கு ஒவ்வொரு சபையாகிய ஸ்திரீயாகிய அவ இன்னைக்கு ஆண்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் யார் செய்த காரியம்? சாத்தான் செய்கிற காரியம். அல்லேலூயா. ஏன் இவள் ஆண்டு கொண்டிருக்கிறாள் இன்றைக்கு? அதை கவனிச்சீங்களா? இவள் எதற்காக ஆண்டு கொண்டிருக்கிறாள்? இந்த ஏவாள் சொல்லக்கூடியவள் இந்த உலகத்திலே அழகிலே கவர்ச்சியிலே இன்றைய காலத்திலே மிக அதிகமாக போய்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நன்றாக கவனித்து பாருங்க. இன்றைய பெண்கள் அழகு அதிகரிப்பினாலே இன்றைக்கு அநேக ஆண்களை இச்சையிலே விழும்படியாக வைக்கிறார். இன்றைக்கு இருக்கிற பெண்கள்லாம் அவள் இச்சிப்பதற்கென்றே அவ்வாறு உருவமைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு ஆண் ஒரு பெண்ணை இச்சிப்பதற்கென்றே சாத்தான் ஸ்திரீகளை உருவமைப்பு வைத்திருக்கிறான். அந்த வடிவத்தை சாத்தான் வைத்திருக்கிறான். முதல் ஏவாளை பார்க்கும்போது இச்சிக்கத்தக்க ஒரு விருட்சத்தின் கனியாய், இச்சிக்கத்தக்க ஏவாளாய் அவள் காணப்படவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதேன் தோட்டத்திலே ஏவாளை பார்க்கும்போது இச்சிக்கும்படியான ஒரு சரீரம் அந்த ஏவாளுக்கு இல்லை. சாத்தானுடைய இச்சையை ஆவியை, சாத்தானுடைய இச்சையின் காரியத்தை இந்த ஏவாளுக்குள் நுழைத்த பிற்பாடுதான் ஸ்திரீயானவளை பார்க்கும்போது இச்சிக்கத்தக்கதான வடிவத்தை அந்த சாத்தான் அந்த ஸ்திரீகளுக்கு கொடுத்தான். அந்த இச்சிக்கத்தக்க வடிவம் ஒரு ஸ்திரீக்கு இருக்கிறபடினால்தான் அவள் அழகிலே அவள் உருவமைக்கப்பட்டு அவள் தன்னுடைய சரீரங்களை அழகிலே அதிகமாய் மேக்கப் போட்டு லிப்டிக் போட்டு பலவிதமான காரியங்களை செய்து இன்றைக்கு அநேக ஆண்களை இச்சையிலே விழும்படியாக, பாவத்திலே விழும்படியாக அவள் செய்து கொண்டு வருகிறாள். அவளுடைய அழகு நிமித்தமாக இன்றைக்கு ஒரு ஆணை ஆட்டி படைக்க முடியும் என்று தேவன் கூறுகிறார். ஹல்லேலூயா. வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, ஆக இந்த ஆணானவன் இவள் அசுத்தத்தின் இச்சையிலே இன்றைக்கு அநேக ஆண்களை விழும்படியாக அந்த ஸ்திரீ இன்றைய வரைக்கும் செய்து கொண்டு வருகிறாள். நல்லா புரியுங்க. சாத்தானுடைய கரத்திலே ஒரு கருவியாக இன்றைக்கு ஸ்திரீயானவள் இருந்து கொண்டிருக்கிறாள். பிரியமானவர்களே, தேவனுடைய வெளியேறப்பட்ட அருமை நண்பர்களே, தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு ஸ்திரீயை இன்னைக்கு சாத்தான் அவனுடைய கரத்தில் வைத்துக் கொண்டுதான் ஸ்திரீயானவளை கவர்ச்சியாக உடைகளை அணியும்படியாக, கவர்ச்சியான மேக்கப்பை, இன்னைக்கு ஒரு பாஸ்டருடைய பொண்டாட்டி மேக்கப் போடுறானாக்கா அவன் மேக்கப் போடல, சாத்தான் சொல்றான் நீ மேக்கப் போடு, நீ லிப்டிக் போடு, அழகான ஒரு மெலிசான சாரியை கட்டு, நீ இது மாதிரி ஒரு பீச்சில் போய் பாடு, மலை மேலே போய் பாடு, ரோட்டில் போய் பாடு, உன்னை பார்த்து அநேகர் உன்னுடைய அழகை பார்த்து இச்சையில விழுந்து பாவத்தில் விழுந்து அவங்கள என் பக்கமா வந்துருவாங்க அப்படின்னு
இன்றைக்கு சாத்தான் அநேக ஏவாள்களை எப்படி முதல்ல ஏதேன் தோட்டத்தில் அந்த ஏவாளை கவிழ்த்து போட்டானோ, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவ பெண்களை கவிழ்த்து போட்டு அநேக ஆண்களை இச்சைக்குள் விழும்படியாக சாத்தான் வைத்திருக்கிறான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அழகான தேவனுடைய தோட்டத்தை விட்டு இந்த ஏவாள் செய்த தவறு நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக தேவன் அவர்களை வெளியே துரத்தி விட்டார். ஆனாலும் கூட இந்த ஆதாம் ஏவாளை தள்ளிவிடவில்லை, டைவர்ஸ் பண்ணவில்லை, அவளோடு வாழ்ந்தாள். ஹல்லேலூயா. அதான் விவாகரத்து ஒரு பெண்ணை செய்யக்கூடாது என்பதை குறித்து இப்ப உங்கள்கிட்ட காமிக்கப்பறேன். ஆகவேதான் பரிசுத்த வேதாகமத்திலே ஸ்திரீயானவள் இந்த அழகான குடும்பத்தை உடைத்து போட்டபடினாலே, இந்த அழகான ஏதேன் தோட்டத்தை விட்டு பிரிந்து ஏவாள் நிமித்தம் இந்த குடும்பம் வெளியே வந்தபடினாலே தான் இந்த ஏவாளை, இன்றைக்கு இருக்கிற ஏவாளை பிசாசுடைய கருவியாக, பிசாசு இந்த ஸ்திரீகளை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறபடினால்தான், ஸ்திரீ நிமித்தம் இந்த உலகம் பாவத்துக்குள் விழுந்தபடினால்தான் வேத வாக்கியம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் நீங்கள் பார்க்க போன 15ஆம் வசனம் 9-15 வாசிச்சீங்கன்னாக்கா, உபதேசம் பண்ணவும் புருஷர் மேல் அதிகாரம் செலுத்தவும். பாத்தீங்களா? இப்ப புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு கர்த்தர், புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும். ஏன் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடாது? தேவன் ஏற்கனவே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சொல்றாரு, அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்றாரு. ஆனா இன்றைக்கு பெண்கள் புருஷர்களை ஆண்டு கொண்டிருக்கிறபடினாலே இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லை என்று அங்கே வசனம் சொல்கிறது. ஆனா இன்றைக்கு ஸ்திரீயானவள் புருஷர்களை அதிகாரம் செலுத்துகிறார்கள், புருஷர்களை ஆண்டு கொண்டு வருகிறார்கள். உலகத்திலே ஸ்திரீ தான் இன்றைய நாட்களிலே ஆண்டு கொள்வாள். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் அமெரிக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அமெரிக்கா நாட்டை ஒரு ஸ்திரீ தான் ஆண்டு கொள்வாள் கடைசி நாட்களே. சரி, இப்படியாக வார்த்தை கூறுகிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படுங்க. சபைகளிலே உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவார்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதம் அப்படியே சொல்லுகிறது. இன்று சபை என்ன செய்கிறது? வேதம் அவளை தடை செய்கிறது, வேதம் அவளை தடை செய்கிறது. ஆனால் அவர்கள் அவளை போதகர்களாகவும் சுவிசேஷர்களாகவும் நியமித்துள்ளார்கள் பாஸ்டர்கள். வேதம் தடை செய்கிறது, உபதேசம் பண்ணக்கூடாது. ஸ்திரீயானவளுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கல, பரிசுத்த ஆவியான வேதத்தில் சொல்றாரு. ஆனா சாத்தான் என்ன பண்றான்னு கேட்டாக்கா, இன்னைக்கு இருக்கிற சாத்தானுக்கு அடிமையா இருக்கிற போதகர்கள், மூப்பர்கள் ஸ்திரீயானவளை தெருக்களில் அனுப்பி சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறார்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று அவள் பேசுகிறாள். இன்றைக்கு அப்படித்தான் பேசிக்கொண்டு வருகிறார்கள் இன்றைய காலத்திலே. ஹல்லேலூயா. இவைகள் அத்தனையுமே சாத்தான் செய்கிற காரியமா இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தின் பாதத்தை ஸ்திரீயானவளுக்கு கொடுக்கவில்லை என்று வேத வாக்கியம் கூறுகிறது. பிரியமானவர்களே, அருமையான வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, ஆகவே தேவன் இணைத்த அந்த காரியத்தை ஆதாமுடைய குடும்பத்திலே ஆதாம் தன்னுடைய மனைவியை தள்ளி வைக்கவில்லை, டைவர்ஸ் பண்ணவில்லை. அவள் விபச்சாரத்தில் விழுந்தாலும் கூட இருவரும் ஒரே மாமிசமா இருக்கிறபடினாலே ஆதாம் அவளோடு வாழ்ந்து பிள்ளைகளையும் பெற்றாள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். சரி, எந்த ஒரு போதகனும் இந்த உலகத்திலே, எந்த ஒரு போதகனும் விதவையை திருமணம் செய்யக்கூடாது. எந்த ஒரு போதகனும் விதவையை திருமணம் செய்யக்கூடாது. ஒரு புருஷன் தன் மனைவியை அப்படி இந்த உலகத்துல தேவையில்லைன்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டு, புருஷன் சாகாம உயிரோடு இருந்து அவ டைவர்ஸ் பண்ணது நிமித்தம் அவன் தள்ளி இருக்கிறா, அவ டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு பாஸ்டர் அவளை விவாகம் செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. நீங்க லேவி 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். லேவி 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை, அவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தவான்கள், தேவனுக்கு பரிசுத்தவான்கள் அவர்கள். யாரு? தேவனுடைய ஊழியக்காரர்கள், ஆசாரியர்கள். ஆகையால் வேசியாகிலும் கற்பு குலைந்தவளையாகிலும் விவாகம் பண்ணலாகாது, தன் புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரீயையும் விவாகம் பண்ணலாகாது என்று லேவியிலே 21:7 சொல்லப்படுகிறது. ஆக ஒரு ஊழியக்காரன் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கற்பு கலையாத ஒரு சகோதரியை தான் அவன் திருமணம் செய்ய வேண்டும். விவாகரத்தில் நடந்த பெண்களை அவள் திருமணம் செய்யக்கூடாது. அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு. ஆகவே அது மிகப்பெரிய தவறு என்று வேத வாக்கியம் கூறுகிறது. ஆனா இன்றைய காலத்துல இன்றைக்கு ஊழியர்கள் என்ன பண்றாங்கன்னா அது எனக்கு சரியா தெரியல.
அல்லேலூயா. ஆனால் இன்றைய காலத்துல ஒரு சில குடும்பங்களை என்னுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். தன்னுடைய புருஷனுடைய மனைவி வேறொரு புருஷனோடு வேறொரு ஆணோடு ஓடி போய் கூட இருந்தும் அவளை மன்னித்து அவளை இன்றுமாக பிள்ளைங்களுக்காக குடும்பத்தை நடத்தி கொண்டு வருகிற ஒரு சில குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. அவன் அந்த புருஷன் தன்னுடைய மனைவியை மன்னித்து அவன் டைவர்ஸ் பண்ணாம வச்சிருக்கிறான். இப்ப இவங்க பாத்தீங்கன்னாக்கா ஆதியாகமத்தில் நடந்த காரியத்தை இவங்க செஞ்சுறாங்க. கர்த்தர் அவங்களை ஆஸ்வதிக்கணும். அல்லேலூயா. அப்படி சில குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன் என் வாழ்க்கையிலே. ஆகவேதான் இந்த ஊழியக்காரர்கள் விதவியையும் அல்லது புருஷனால் தள்ளிவிடப்பட்ட ஸ்திரியையும் திருமணம் செய்யக்கூடாது. ஏன்னா வேறொருத்த அந்த பெண்ணை மேல் கை வைத்தபடினாலே ஊழியக்காரர்கள் செய்யக்கூடாது. வேத வாக்கியம் சொல்லுது. நீங்க 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு மனைவியும் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. புருஷன் வெளிநாட்டில் இருக்கிறாரு, மனைவி இந்தியாவில் இருக்கிறா, இல்ல மனைவி இந்தியாவில் இருக்கிறா, புருஷன் 20 வருஷமா 15 வருஷமா வெளிநாட்டில் இருக்கிறாரு. அந்த மாதிரி இருந்தாங்கன்னாக்கா சாத்தான் இந்த ஸ்திரிய ஏவாளை போல ஏதோ ஒரு வகையிலே பாவத்துக்குள்ளாக தள்ளி விடுவான். ஆகவேதான் சொல்றார் கர்த்தர், எந்த ஒரு காரணத்தை வைத்தும் நீங்கள் இருவரும் பிரிந்து போகக்கூடாது. நீங்க எப்பொழுதும் ஒரே மாமிசமாக ஒற்றுமையாக இருவரும் ஒரே குடும்பத்திலே ஒரே வீட்டிலே எந்நேரம் இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை, எந்த ஒரு நிகழ்ச்சி, எந்த ஒரு காரியம் இருந்தாலும் 2 பேருமே பிரிந்து போகாதீர்கள் என்று பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆகவே தயவு செய்து வேதம் சொல்கிறது, புருஷனை விட்டு மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. அப்படி பிரிந்து போனீங்கன்னாக்கா பாருங்க, ஆதாமேவாள் ஒற்றுமையா இருக்கும் போதே சாத்தான் வகை தேடி ஏவாள் இடத்துல தனியா பேசி அவனுடைய கொஞ்சம் வார்த்தை, நிறைய வார்த்தை இல்ல, அவன் நிறைய ரகசியங்கள் தெரியும், ஆனா நிறைய ரகசியத்தை பத்தி பேசல, கொஞ்சோண்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வைத்தே அவங்களை திசை திருப்பினான். இன்றைக்கு சாத்தான் அப்படிதான் பேசுறான் ஊழியக்காரங்களை. ஏதோ அவன் படிச்சிருக்கிற பைபிள் சொசைட்டில PhD பட்டம் பெற்று டாக்டர் பட்டம் பெற்று ஏதோ உலக பிரமாண மனிதர்கள் கற்றுக் கொடுத்த அந்த காரியத்தை கொஞ்சம் வச்சு அநேகரை வஞ்சித்து கொண்டு வருகிறான். இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அதே தான் சாத்தான் ஏதோ பண்ணான். அப்போ இன்றைக்கு 2 பேரும் பிரிந்து இருந்தீங்கன்னாக்கா எந்த காரணம் இருந்தாங்கயா? அல்லேலூயா. இல்லைங்க, என்னோட மனைவி வேற ஒரு சர்ச்சுக்கு போறா, அந்த சர்ச்சை எனக்கு பிடிக்காது, அதனால நான் என் மனைவி கூப்பிட்டு பார்த்தேன், அவங்க வரல, அதனால நான் மனைவியை விட்டு நான் பிரிஞ்சிருக்கிறேன். இந்த பேய் கதைலாம் சொல்லவே கூடாது. பேய் தான் பல விதமான கதைகளை சொல்லுவான். நீங்களாம் அந்த கதையை சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை வைத்தும் நீங்கள் பிரிந்து போகக்கூடாது. 2 பேருமே மரணம் உங்களை பிரித்தால் ஒழிய கணவனும் மனைவியும் பிரிந்து போகக்கூடாது. 16ஆம் வசனம் பாருங்க. 16ஆம் வசனம், பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள், விவாகம் இல்லாதிருக்க கடவள் அல்லது புருஷனோடு ஒப்புரவாக கடவள், புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. அல்லேலூயா. அப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை எந்த ஒரு காரணத்தை வைத்தும் டைவர்ஸ் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. விவாகரத்து செய்யக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை வைத்தும் இருவரும் ஒரே மாமிசமா இருக்கிறபடினாலே தன்னுடைய மனைவியை மன்னித்து நீங்க அந்த மனைவியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வாழ வேண்டும் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. அப்படியே நீங்க தள்ளிட்டா கூட நீங்க தேவனுடைய வார்த்தையை மீறி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது மிகப்பெரிய தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நீங்கள் டைவர்ஸ் செய்கிறபடினாலே நீங்கள் ஒரு குற்றவாளியாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள் போதகர்களே. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு சாத்தான் அநேக ஸ்திரீகளை டைவர்ஸ் செய்ய வைத்து புருஷனை தள்ளிவிட்டு, கிறிஸ்தவர்களை குறித்து நான் பேசுகிறேன், ஒரு பாஸ்டருடைய மனைவி பாஸ்டரை விட்டுட்டு ஓடி போறது, விசுவாசிய அருமையான தேவனுடைய பிள்ளையை விட்டு அந்த மகள் ஓடி போறது. எத்தனை நாளைக்குங்க? உங்களுடைய அழகு இருக்கிற வரைக்கும் தான் அவன் ரசிப்பான். உங்க அழகு உங்களை விட்டு போயிடுச்சுனாக்கா உங்களை காரி துப்பி போட்டுருவான். அதுக்கப்புறம் பின்னாடி அழுது பிரயோஜனமே இல்லை. எல்லாம் அந்த கொஞ்சம் சுகத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையவே நீங்கள் இழந்துறீங்க. தயவு செய்து நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் சகோதரிகளை. அநேக வாலிப பெண்கள் கூட இன்னைக்கு வாலிப பெண்கள்லாம் கொஞ்சம் அந்த உடல் அந்த உணர்வுகள் இச்சையினாலே இன்னைக்கு அநேக தவறுகளை தன்னுடைய கற்பை இழந்து விடுகிறார்கள். இன்றைய காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் யார் செய்யறதுன்னு கேட்டாக்கா சாத்தான் செய்கிறான்.
தேவன் சொல்றாரு, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவான். எந்த மனுஷன்? சாத்தானை குறித்து தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு பல உதாரணங்களை என்னால பேச முடியும். சரி, நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்திரீயானவள் இணை சேர்க்கை செயலுக்காகவே அவள் உருவமைக்கப்பட்டிருக்கிறாள். இந்த ஸ்திரீயை போல எந்த ஒரு மிருகமும், பெண் மிருகம் அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கு பெண் மிருகத்தை பார்த்தால் அந்த பெண் மிருகத்தை இச்சிக்கும்படியாவா இருக்குது? இல்ல. ஸ்திரீயானவளை மட்டும்தான் ஒருவன் பார்த்தால் இச்சிக்கும்படியாக அவனுக்கு தோற்றம், அவனுக்கு அந்த ஒரு உணர்வு ஒரு ஆணுக்கு வருது. ஏன் அந்த ஆணுக்கு அந்த உணர்வு வருதுன்னு கேட்டாக்கா, ஏற்கனவே பிகினிங்ல சாத்தான் அவனுடைய முழு இச்சையும் ஏவாளுக்கு கொடுத்தபடினாலே, ஏவாள் மூலியமா பிறக்கிற ஒவ்வொரு ஸ்திரீயையும் சாத்தானவன் ஸ்திரீகளை உருவமைக்கப்பட்டு வைத்து விட்டான். அல்லேலூயா. ஆகவேதான் இன்றைய காலத்தில் இருக்கிற அநேக பெண்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களை இச்சிக்கத்தக்கதான ஒரு நமக்குள்ளாக ஒரு உணர்வு ஆண்களுக்கு ஏற்படுகிறது. ஏன்னா சாத்தானுடைய இச்சை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக பெண்களுக்குள்ளாக அது இருக்கிறது. சாத்தான் ஸ்திரீகளை உருவமைக்கப்பட்டிருக்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கு அநேக பெண்கள் பார்க்கும்போது இச்சிக்கத்தக்கதான ஆடைகளை அணிந்து, இச்சிக்கத்தக்கதான மேக்கப்புகளை எல்லாம் போட்டு தன்னுடைய உண்மையான சரீரத்தின் அவயங்களை வித்தியாசமாய் மாற்றி அழகுபடுத்தி, அழகு சாதனைகளே அந்த ஸ்திரீகள் அழகுபடுத்தி, பாஸ்டர் பொண்டாட்டி கூட ஒன்று பார்த்தா மேக்கப் இல்லாம பார்த்தா கேவலமாக ஒரு பொம்பளை யூடியூப்ல நான் பார்த்தேன். மேக்கப் இல்லாம சகிக்கே பார்க்க கூட முடியல. அந்த பரதேசிய, அந்த சிஸ்டர் பரதேசிய, அது சாத்தானுடைய பிள்ளை சொல்றதுனால எந்த ஒரு தப்புமே இல்லை. அது மேக்கப் போட்டு பலிப்படுத்தணும்னு பேசுறா. அப்ப எத்தனையோ ஆண்கள் அவளை பார்த்து இச்சிப்பார்கள். அவள் அப்பவே விழுந்துட்டா. ஆனா இன்றைக்கு அநேக ஸ்திரீகள், பாஸ்டருடைய பொண்டாட்டிங்களாம் மேக்கப் போட்டு இன்னைக்கு பலிப்படுத்தல் நின்று யூடியூப்ல பேசுறது, சர்ச்சில் பேசுறது, இதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்துக்கு மாறாக அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அநேக ஆண்களை, வாலிபர்களை அவர்கள் இச்சைக்குள்ளாக விழும்படியாக இந்த ஸ்திரீகள், கிறிஸ்துவ ஸ்திரீகள் இன்றைக்கு செய்து கொண்டு வருகிறார்கள். எத்தனை கிறிஸ்துவ ஸ்திரீகளை நான் பார்க்கிறேன். தொப்புள் தெரியும்படியாக, முட்டி தெரியும்படியாக, தன்னுடைய அவயங்கள் தெரியும்படியாக ஆடைகளை அணிந்து கிறிஸ்துவ பெண்கள் ரோட்டிலே நடமாடுகிறது என் கண்களினாலே பார்த்து கொண்டு வருகிறேன். இதெல்லாம் யார் செய்யறது? சாத்தான் செய்து கொண்டு வருகிறான். ஏன்னா அவனுடைய முழு இச்சையும் அவளுக்கு கொடுத்தபடினாலே அநேக ஆண்களை இச்சையிலே விழும்படியாக அவன் இன்றைய காலத்திலே செய்து கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். தயவு செய்து நீங்கள் உன்னிப்பா கவனிக்கணும். அதனால இணை சேர்க்கை அழிப்பதற்காகவே இணை சேர்க்கை வருவதற்கு முன்பாகவே தேவன் சொன்னார். ஏதோ அந்த கர்த்தருடைய தோட்டத்திலே நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27, 26 பார்த்தீங்கன்னாக்கா, 28 நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று கர்த்தர் சொன்னார். சாத்தான் ஏவாளை கற்பழிப்பதற்கு முன்பாக, இச்சைக்குள்ள கொண்டு போவதற்கு முன்பாக இங்க ஒரு வார்த்தை சொல்ற, ஆதாமை ஆணும் பெண்ணுமா இருக்கிற அந்த ஆதாமை நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். அது எப்படி செஞ்சுக்கணும் கேட்டா, தன்னுடைய ஆவியினாலே மனவாட்டி வார்த்தையின் மூலமாக ஆவிக்குரிய பலுகி பெருகுவதனாலே வர வேண்டும். ஆனால் அங்க சாத்தான் அதற்குள்ளாக அங்க அவனுடைய திட்டத்தை அங்க செய்து விட்டான். அல்லேலூயா. ஆகவேதான் இன்றைய காலத்திலே எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு மனைவியை தள்ளி வைக்கக்கூடாது. எந்த ஒரு ஆணும் தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணக்கூடாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். டைவர்ஸ் என்ற வார்த்தையே ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடாது. அப்படியே மனைவி ஒரு விபச்சாரத்திலே அவள் நீங்க கண்ணால பார்த்தீங்கன்னா கூட அவளை நீங்கள் ஆணானவள் அவளை மன்னித்து நீங்கள் அவளை ஏற்றுக்கொண்டு அவளோடு நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் வேத வாக்கியம் சொல்லுகிறது. மோசே அன்னைக்கு கொடுத்தாரு. உங்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக அவர் அன்னைக்கு சொன்னாரு. ஆனா இயேசுநாதர் இன்றைக்கு அப்படி சொல்லவில்லை. என்ன சொல்றாரு கேட்டாக்கா, அவளை மன்னித்து விவாகரத்து பண்ணாமல் அவளோடு நீங்கள் வாழ வேண்டும். அப்படி நீங்க அவளை மன்னித்து நீங்கள் வாழும் பொழுது அவள் மனம் திரும்பி அவளுடைய பாவத்தை உணர்ந்து தேவனுக்கு பயந்து இனி பாவம் செய்யாமல் உத்தமையாக உன்னோடு அவள் வாழ்வாள்.
ஆனால் அப்படிப்பட்ட சில குடும்பங்களை என் வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே திருமணம் செய்வது தேவனால் ஏற்பட்டதுதான் திருமணம். ஆண்டவர் சொன்னாரு, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொன்னார். ஆகவே எந்த ஒரு ஊழியக்காரனும் திருமணம் செய்யாமல் ஊழியம் செய்யக்கூடாது. அப்படி திருமணம் செய்யாமல் ஊழியம் செய்தால் நிச்சயமாக சாத்தான் அவனை பாவத்துக்குள்ளாக தள்ளிவிடுவான். இந்த ஒரு காரியத்தையும் என்னுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். நிஜமா அவங்களாம் பேர்லாம் சொன்னா எந்த தெரு எந்த அட்ரஸ் எல்லாம் கிளீனா என்னால சொல்ல முடியும். ஆனா அதெல்லாம் சொல்றது நான் விரும்பல. அப்படி திருமணமே செய்யாம ஊழியம் செய்த அநேக போதகர்கள் இச்சையில விழுந்து விபச்சாரத்துல விழுந்து மாட்டுக்குன்னு சபை ஒடிஞ்சு நிறைய இடத்துல அது மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டாக்கா, நீ தனிமையில இருக்கிற. ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அல்லேலூயா. ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னாரு. ஏற்ற துணையை உண்டாக்கிட்டாரு. அந்த ஏற்ற துணை உனக்கு கொடுக்கும் வரையிலும் நீ பொறுமையா இருக்கணும். அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு லவ் பண்ணி போயிட்டினாக்கா நீ கதை காலி. ஸ்திரியான ஒரு வாலிப பெண்களும் உனக்கு ஏற்ற துணையை கர்த்தர் அருமையான ஒரு வாலிபனை வைத்திருக்கிறார். நீ அவசரப்பட்டு வேறொரு மொக்க பையனை பார்த்து நீ திருமணம் பண்ணினாக்கா உன் வாழ்க்கை கம்பல் அவள் தான் முடிஞ்சு போச்சு. சாத்தான் விளையாட ஆரம்பிச்சிடும். ஆகவே இருவருமே ஆணும் பெண்ணுமாக பொறுமையாக நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் தேவன் உங்க இருவரையும் இணைத்து அந்த குடும்பத்தை தேவன் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. இருவரும் எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டு பிரிந்து போகக்கூடாது. புருஷனானவன் ஸ்திரியானவளை டைவர்ஸ் செய்யவே கூடாது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. God bless you பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.